நள்ளிரவு நேரத்தில் மகன் மற்றும் மகளுக்கு போன் செய்த தந்தை. தாய் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக நாடகம். 9 மாதத்திற்கு பின் தந்தையின் செல்போனை ஆய்வு செய்த மகன். செல்போனில் இருந்த கொலை திட்டத்தை கண்டு அதிர்ச்சி. தந்தையை கஸ்டடியில் எடுத்து கிடுக்குப்பிடி விசாரணையில் இறங்கிய போலீஸ். விசாரணையில் வெளியான பகீர் தகவல்கள். தாய் கொலை செய்யப்பட்டது ஏன்? 9 மாதத்திற்கு பின் வெளியான கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஆண்டு மே 19ஆம் தேதி லண்டன்ல உள்ள மகனுக்கு நைட் நேரத்துல போன் பண்ணியிருக்காரு தந்தை பிரசாத். அப்போ அந்த போனை எடுத்த மகன், என்னாச்சு, எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு, உங்க அம்மா ரேணுகா தேவி ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்துட்டாங்க, நீ உடனே கிளம்பி சொந்த ஊருக்கு வான்னு சொல்லி இருக்காரு. அதே மாதிரி ஹைதராபாத்ல வேலை பார்த்துட்டு இருந்த மகளுக்கும் போன் பண்ணி தாய் உயிரிழந்த விஷயத்த சொல்லி இருக்கார். இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த 2 பேரும் வீட்டுக்கு போய் தாயோட சடலத்தை பார்த்து கதறி அழுது இருக்காங்க. அடுத்து ஊர் மக்கள் சொந்தக்காரங்க முன்னிலையில இறுதி அஞ்சலி செய்யப்பட்டு ரேணுகா தேவியோட உடலை தகனம் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் தந்தை பிரசாத் தன்னோட 2 பசங்களோட ஒரே வீட்டுல வசிச்சுட்டு இருந்திருக்காரு. ரேணுகா தேவி உயிரிழந்ததுக்கு அப்புறம் பிரசாத் எந்த ஒரு சோகமும் இல்லாம ஜாலியா இருந்திருக்காரு. இதுக்கடையில ரேணுகா தேவி பேரில் இருந்த ஒரு வீட்டை தன்னோட பெயருக்கு மாத்தி இருக்காரு பிரசாத். அதுக்காக வீட்டு பத்திரத்துல மகன் மற்றும் மகள் கிட்ட கையெழுத்தும் வாங்கியிருக்காரு பிரசாத். தந்தையோட இந்த செயல் 2 பசங்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கிடையில மகன் நாகேஷ லண்டனுக்கு கிளம்பி போகும்படி சொல்லி இருக்காரு தந்தை பிரசாத். அதுக்கு மகன், அம்மா இறந்து கொஞ்ச நாட்கள் கூட ஆகல, அதுக்குள்ள ஏன் என்ன லண்டனுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிரசாத் ஏதேதோ சொல்லி மழுப்பி இருக்கார். இதனால தந்தை மேல சந்தேகம் அடைஞ்ச மகன் அவர் வீட்டுல இல்லாத நேரத்துல அவரோட செல்போனை எடுத்து பார்த்திருக்காரு. அப்போ பிரசாதும் ஜான்சி ராணிங்கிற பெண்ணும் ஆபாசமாக பேசியிருந்த மெசேஜ்கள் இருந்திருக்கு. அதே போல ரேணுகா தேவியை கொலை செய்ய திட்டம் போட்ட மெசேஜ்களும் இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நாகேஷ் தந்தை மேல காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கார். அதுபடி போலீசார் பிரசாத கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் ரேணுகா தேவி ஹார்ட் அட்டாக்ல உயிரிழக்கலன்னு அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. ஆந்திராவில் உள்ள பெனமனூர் பகுதியைச் சேர்ந்த பிரசாத் ரேணுகா தேவி தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்க. மகன் நாகேஷ் லண்டன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. மகள் தேஜஸ்ரீ ஹைதராபாத்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரேணுகா தேவிக்கு ஃபேஷியல் பண்ண அவங்க தோழி ஜான்சி ராணி அடிக்கடி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ பிரசாதுக்கும் ஜான்சிரானுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் ரேணுகா தேவி வீட்டுல இல்லாத நேரத்துல அடிக்கடி பிரசாதோட வீட்டுக்கு போற ஜான்சிராணி அவரோட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ரேணுகா தேவிக்கு தெரிய வந்திருக்கு. இதனால வீட்டுல அடிக்கடி சண்டையும் சச்சரவுமா இருந்திருக்கு. கல்யாணம் முடிக்கிற வயசுல 2 பசங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கேவலமான இந்த செயல் நம்ம பசங்களோட எதிர்காலத்தையே வீணாக்கிரும், அதனால ஜான்சி கூட பழகிறத நிறுத்திக்கோங்கன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. ஆனா பிரசாத் அதை பெருசா கண்டுக்கல. 2 பேரோட தகாத உறவுக்கு ரேணுகா தேவி தொடர்ந்து தடையா இருந்திருக்காங்க. இதனால கணவர் பிரசாதும் காதலி ஜான்சி ராணியும் ரேணுகா தேவியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுபடி மே 18ஆம் தேதி நைட் நேரத்துல மனைவி ரேணுகா தேவி கிட்ட பாசமா நடந்துகிட்ட பிரசாத் அவங்களுக்கு ஜூஸ் போட்டு அதுல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்காரு. அதை குடிச்ச ரேணுகா கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிட்டாங்க. அடுத்து பெட்ரூம்ல இருந்து தலையணையை எடுத்துட்டு வந்த பிரசாத் அவங்க முகத்துல வச்சு அமுக்கி இருக்கான். இதுல மூச்சு திணறல் ஏற்பட்டு ரேணுகா தேவி உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இத இயற்கையான மரணம் மாதிரி செட்டப் பண்ணி நாடகமாடி இருக்கான் பிரசாத். ஆனா மகன் நாகேஷ் மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பிரசாத் மற்றும் ஜான்சி ராணியை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.